சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழக அரசியல்ல களமிறங்குவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பெல்லாம் வெளியிட்டார். கட்சி பெயர் மற்றும் கொடி அறிவிக்கிற நேரத்துல திடீரென பின்வாங்கியது அவருடைய ரசிகர்கள் மட்டுமல்ல தமிழக மக்களுக்குமே அதிர்ச்சியை கொடுத்தது. அப்போது இருந்த சூழ்நிலைக்கு அவர் எடுத்த அந்த முடிவுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்களுமே பிற்காலத்துல அதனை ஏத்துக்கொண்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போது அவருடைய உடல்நிலை சற்று மோசமாக இருந்ததா. அந்த டைம்ல அவர் அரசியல் என்ட்ரி கொடுத்தா கண்டிப்பாக பல வருடங்களுக்கு என்னால தமிழக அரசியல நீடிக்க முடியாது அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் அரசியலை விட்டு விலகிறேன், இனி தமிழக அரசியல நான் போட்டியிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் தொடர்ச்சியாக படங்கள்ல மட்டுமே நடிச்சிட்டு இருந்தாரு. சமீபத்துல தளபதி விஜய் அவர்களோ 3 வருடங்களுக்கு முன்பாக அவருடைய கட்சி பெயர் கொடி அப்படின்னு அனைத்தையுமே அறிவிச்சாரு. அறிவித்தது மட்டுமல்லாமல் அவர் எதிர்பார்த்தது போலவே இந்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பார்த்து தற்போது தமிழக முதலமைச்சராக 100 நாட்களையும் கடந்து வெற்றிகரமாக பயணிச்சிட்டு இருக்காரு. தளபதி அவர்கள் என்னதான் முதலமைச்சர் ஆனாலுமே சூப்பர் ஸ்டாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவ்வப்போது கொடுத்து கொண்டுதான் இருக்காரு. அவருடைய பட விழாக்கள்ல கூட சூப்பர் ஸ்டாரை புகழ்ந்து பேசியிருப்பாரு. தளபதியுடைய பழைய படங்கள்ல சூப்பர் ஸ்டாருடைய வசனங்கள், சூப்பர் ஸ்டாருடைய ரெஃபரன்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இதற்கு எடுத்துக்காட்டாக தளபதி விஜய் அவர்களுடைய மகள் சமீபத்துல ஒரு சூப்பரான சம்பவம் பற்றி பேசியிருக்காங்க. அதாவது அப்போது கோலிவுட்ல உள்ள நடிகர்களிலேயே தளபதி விஜய் அவர்கள் பார்த்து மரியாதை மற்றும் வயத்துடன் இருப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.